عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بألة الذي أشفي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளாலும் அகிலத்தின் அருள்கொடை மாநிலத்தின் வசந்தம் ஈருலக இச்சக இறுதிப்பினாலே நம்பிக்கையாளர் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தினாலும் இங்கு வருகை தந்த அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் ஜமாத்தார்கள் தாய்மார்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் ஆகியோர்களின் துஆ பரக்கத்தினாலும் கல்வி கண் திறந்த கல்வி நபிங்கிற தலைப்பில் சிறிய உரையை தொடங்கினேன். அளித்த அருட்கொடைகளில் மிகப்பெரும் அருட்கொடை கல்வியாகும். இவ்வுலகில் முதல் மனிதனாக படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தவுடன் மலக்குகளை அவர்களுக்கு சஜிதா செய்ய சொன்னான். அப்பொழுது மலக்குகள் இந்த மனித படைப்பின் சிறப்பை அறிய விரும்பினார்கள். அதனால் அல்லாஹ் எல்லா பொருட்களின் பெயரையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டான். அவர்களும் அந்த பெயர்கள் அத்தனையும் கூறினார்கள். ஆக மனிதனை படைக்கும் போதே அவர்களுக்கு கல்வி அறிவை கொடுத்துதான் அல்லாஹ் படைத்தான். அப்படிப்பட்ட கல்வி ஞானத்தை கொடுத்துதான் தன் பிரதியாக உலகின் மனிதனை அனுப்பியிருக்கிறான். இவ்வளவு ஏன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளிக்க முதல் வசனமே இக்ரா ஓதுவிலாக என்பதுதான். எனவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கல்வியை அல்லாஹ் நமக்கு அறிவித்திருக்கிறான். ஒருவர் கல்வியை எடுத்துக்கொண்டால் அவர் மாபெரும் பாக்கியத்தை எடுத்துக்கொண்டவர் ஆவார் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது மட்டுமில்ல, யார் ஒருவர் அறிவை பெறும் பாதையில் செல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்க பாதை எளிதாக்குவான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். கல்வியை பெறுவதாலே அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தரானா? அப்ப கல்வியில எவ்வளவு நன்மை இருக்கு என்று சிந்தித்து பார்க்கிற சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அற்புதத்தை கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சூரிய கம்பை கூட அற்புதத்தை கொடுத்தான். ஏனென்றால் அவர்கள் காலத்தில் சூரியக்கரை ஓங்கி ஒலித்தது, அதனால் அது அவர்களுக்கு தேவை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விலங்குகள் பறவைகள் மற்றும் எறும்புகளிடம் பேசக்கூடிய அற்புதத்தை கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கவும் பிறகு கண் பார்வையற்றவர்களுக்கு கண் பார்வை திருப்பி தரவும் குஷ்டம் பிடித்தவர்களுக்கு நிவாரணம் தரும் வாய்ப்பு, இவை மொத்தமும் ஈசா நபிக்கு வழங்கப்பட்ட அற்புதம். அதுபோல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்வி என்ற அற்புதத்தை தான் அல்லாஹ் கொடுத்தான். கல்வியின் மூலம்தான் சமூக மாற்றம் சாத்தியமாகும். அறியாமை என்னும் வீட்டில் சக்தி இருந்த மக்களை அறிவுரை ஏற்றி நாகரிகத்தின் களங்களை விளக்காக மாற்றினார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதெல்லாம் விட நம் இஸ்லாமியர்களுக்கு மாபெரும் வெற்றியை தந்த பதில் போரில் 70 பேர் கொல்லப்பட்டனர். எதிரிகள் 70 பேர் கொல்லப்பட்டனர். 70 பேர் கைதியாக பிடிக்கப்பட்டனர். பிடிக்கப்பட்ட கைதிகளை என்ன செய்யலாம் என்று ஆலோசித்த போது அவர்களிடம் ஏதாவது ஃபைன் டாக்ஸ் அது போல கட்டினால் அவர்கள் விடுதலை பெறலாம் என்று முடிவெடுத்தனர். அதை எல்லாரும் அதை கட்ட முடியவில்லை. அதை கட்ட முடியாதவரை என்ன செய்யலாம் என்று ஆலோசித்த போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கட்ட முடியாது என்று சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கல்வியை, கலையை, அறிவை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் நீங்கள் விடுதலை பெறலாம் என்றார்கள். யார்கிட்ட பதில் போடல தன்னை கொல்ல வந்த எதிரிகிட்ட ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கல்வியா எங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தா நீங்க விடுதலை பெறலாம் என்றார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கைதிகளிடம் கூட கல்வி கற்றவர்கள் இஸ்லாமியர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, வாய்ப்பினால் கைதிகளிடம் கூட கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று. இறுதியாக ஒன்று சொல்லிவிடே பெறுகிறேன். ஒரு மனிதனுக்கு 5 வேளை தொழுகை எவ்வளவு முக்கியமோ, 30 நாள் நோன்பு நோற்பது எவ்வளவு முக்கியமோ, ஜகாத்து கொடுப்பது எவ்வளவு முக்கியமோ, அதுபோல கல்வி கற்பதும் ஒரு கடமை என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதுபோல கல்வி உங்களுக்கு இன்மையிலும் நாளை மறுமையிலும் வெற்றியை தரும். ஆனால் கல்வியை நாமும் கற்போம், பிறருக்கும் அதை கற்றுக் கொடுப்போம்.
வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிது ஒவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.